ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் ஆட்டு சுவரொட்டி வறுவல். ஆட்டு சுவரொட்டி பிளட் இல்லாதவங்க வாரத்தில் 2 நாள் இது நம்ம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல உங்களுக்கு பிளட்டு ஊறும், ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆட்டு சுவரொட்டியை 2 எடுத்து நல்லா இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சிசரில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அது கூட மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஆட்டு சுவரொட்டியை ஃப்ரை பண்ணி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பிளட்டு நல்லா ஊறும். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா மறுபடியும் குக் ஆகட்டும். ஹெல்த்தியான ஆட்டு சுவரொட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.